சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல ம். இதுவரைக்கும் எடுக்காத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது நல்லது. எப்போதெல்லாம் தீவிரமான மழை நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்குன்னா அது சூப்பர் எல்னினோ ஆண்டுகள் தான். சுனாமி ஏற்பட்ட பிறகுதான் சுனாமியின் தாக்கம் பத்தி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. பெரிதும் நம்பியிருந்த தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் கூட தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய அளவிலான மழையை கொடுக்காது என்பது வானிலை ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வெகுவாக நீர் ஆதாரத்தை உறுதி செய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கான காலம் நெருங்கி வரக்கூடிய நிலையில வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் தமிழ்நாட்டிற்கு இருக்க போகிறதா, அல்லது தென்மேற்கு பருவமழையை போல வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துதான் போக போகிறதா, மீண்டும் வறட்சியான ஒரு நிலையை நோக்கி தமிழ்நாடு செல்ல போகிறதா என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன் வணக்கம். இப்போ தென்மேற்கு பருவமழை குறித்தெல்லாம் நம்ம கடந்த நாட்கள்ல நம்ம அதிகம் பேசணும். தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது, எதிர்பார்த்த அளவுக்கு மழை பொழிவு இல்லை, வரக்கூடிய நாட்கள்ல வெப்பத்தினுடைய அளவு அதிகமாகவே இருக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனா கோடை காலமான மே, ஜூன், ஜூலை காலங்கள்ல இருந்த வெப்பத்தை விட அதீத வெப்பத்தை நீங்க செப்டம்பர்ல பாப்பீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தீங்க. இப்ப என்னுடைய கேள்வி அப்படின்றது, வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நீர் ஆதாரத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பருவ காலம். வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு? இயல்பாவே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இந்த சூப்பர் எல்னினோ ஆண்டுகள் 2015, 1997 போன்ற சூப்பர் எல்னினோ ஆண்டுகள்ல வடகிழக்கு பருவமழைக்கு மிக சாதகமா அமையும். இந்த ஆண்டுமே நம்ம வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமா எதிர்பார்க்கலாம். இந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கத்தினால குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவு, கடலோர மாவட்டங்கள்ல சற்று கூடுதல் மழைப்பொழிவு இதெல்லாமே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இருக்கும். அது குறிப்பா ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்கள் நல்ல மழைப்பொழிவு இருக்கு. இப்ப கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தோம், நமக்கு ஐப்பசி கார்த்திகையில மழை இல்லாம மார்கழி தையில எல்லாம் மழை பெய்ந்தது. இந்த வருடம் அப்படி இருக்காது. சரியா ஐப்பசி ஒரு 10 தேதி 15 தேதியில பருவமழை தீவிரமடையும். மார்கழி 5 தேதிக்குள்ள அந்த தீவிரமான மழை நிகழ்வுகள் நிறைவு பெற்றுடும் எதிர்பார்க்கலாம். இப்போ எல்னினோடைய தாக்கம் தான் தென்மேற்கு பருவமழை பொய்த்ததற்கான காரணம். இப்ப ஹேமச்சந்திரன் சொல்றது, ஐப்பசி காலகட்டங்கள்ல நம்ம எதிர்பார்த்த மழையை விட தீவிரமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கும். அப்ப எல்னினோடைய தாக்கம்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல வழக்கமா தமிழ்நாட்டிற்கு இந்த ஐப்பசி காலங்களில் கிடைக்க வேண்டிய மழை தான் கிடைக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, எல்னினோவின் தாக்கத்தினாலதான் நமக்கு மழைப்பொழிவு அதிகமா கிடைக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை உயருது. இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நமக்கு கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை உயர்வு என்பது கிட்டத்தட்ட 3.5 டிகிரிக்கு மேல நவம்பர் மாதம் செல்ல இருக்கு. ஸோ அப்படி நமக்கு 3.5 டிகிரி உயரும் போது அங்க நீர் ஆவியாதலும் அதிகரிக்கும். அப்போ காற்றில் ஈரப்பதமும் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு கடல் பகுதியில 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தால் அதே இடத்துல வளிமண்டலத்துல கிட்டத்தட்ட 7% ஈரப்பதம் அதிகரிக்கும். அப்படி பார்த்தா நமக்கு 3.5 டிகிரி அதிகரிக்கும் போது ஈரப்பதம் அதிகமா அதிகரிக்குது. இப்போ எல்னினோவோட தாக்கமே எப்படி இருக்கும்னா, உலகின் கிட்டத்தட்ட ஒரு 70% பகுதிக்கு அதிக வறட்சியை கொடுத்து, வெப்ப அலைகளை கொடுத்து, 30% பகுதிக்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கிறது தான் இந்த எல்னினோவின் தாக்கம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டையுமே பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இது. இப்ப நம்ம இப்ப வெப்பத்தையும் சந்திப்போம், அதீத மழையும் சந்திப்போம். ஒரு 2 மாத மழைப்பொழிவு தான் ஐப்பசி கார்த்திகை. அதுல ஐப்பசியின் முதல் பகுதியில கூட பெரிதாக மழைப்பொழிவு இருக்காது. நமக்கு தீபாவளியை ஒட்டி தான் பருவமழை தீவிரமடையும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 6 வாரங்களுக்குள்ளாக ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க எல்னினோ இருப்பதன் காரணமா இங்க நேர்மறை ஐஓடி, அதாவது பாசிட்டிவ் ஐஓடி இங்க உருவாகும். பாசிட்டிவ் ஐஓடினா நமக்கு சுமத்ரா பகுதியில வெப்பநிலை குறைவாகவும், சோமாலியா பகுதிகளில் அதிக வெப்பநிலையும் நிலவும். இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழைக்கு மேலும் சாதகமா அமைந்து, இதன் காரணமாக கடலோர பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இப்ப வடகிழக்கு பருவமழை நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல சென்னையை பத்தி பேசாம கடந்து விட முடியாது. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகள் பாதிக்கப்பட்டதை விட சென்னை தான் வடகிழக்கு பருவமழையின் போது அதிகம் பாதிக்கப்பட்டது. இந்த வடகிழக்கு பருவமழையில சென்னையினுடைய பாதிப்புகளோ அல்லது தாக்கமோ எப்படி இருக்கும்? ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இப்பவே சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பல ரீஜியன்கள்ல இருக்கக்கூடிய ஏரிகள்ல நீர் வத்த தொடங்கி விட்டது. குடிப்பதற்கு தண்ணீரே சில மாதங்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியும்னு சூழலை நோக்கி நகர்றாங்க அரசாங்கம். அப்படின்றப்போ வடகிழக்கு பருவமழையில சென்னையினுடைய வெள்ளத்தினுடைய மழையினுடைய தாக்கமோ அல்லது நீர் ஆதாரத்தை உறுதி செய்யக்கூடிய நிலை எப்படி இருக்கும் ஹேமச்சந்திரன்? கண்டிப்பா சென்னையை பொறுத்தளவுக்கு இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா குடிநீருக்கு நீராதாரமான ஏரிகள் அனைத்தும் 100% நீரிருப்பை எட்டும் அளவிற்கான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எந்த விதத்திலையும் பாதிக்கும் மழையாக அமையாமல் இருக்கணும். இல்ல அமையாமல் இருக்கணுமா இருக்குமா ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே
தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. இன்னும் சொல்லப்போனா தாவேகா அரசு அமைந்ததற்கு பிறகு கூட வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்றப்போ, அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு போதுமான அளவு தான் வடகிழக்கு பருவமழை இருக்குமா? இல்ல இந்த எல் நினோவுடைய தாக்கம் நம்ம புதிதா இப்ப இந்த ஆண்டுல பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இதனுடைய தாக்கம் அப்படின்றது நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்காத மழைப்பொழிவை கூட கொடுக்கலாம் அப்படின்னு உலகளவுல வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க அப்படின்றப்போ, அது தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது? எல்னினுடைய தாக்கம் வடகிழக்கு பருவமழையில தீவிரமா இருக்குமா? எல்லினோட தாக்கத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டின் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்கள்லையுமே, ம். குறிப்பா கடலோர மாவட்டங்கள், சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல ம். இதுவரைக்கும் எடுக்காத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது நல்லது. ஏன்னா அந்த அளவிற்கான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓ! நமக்கு 2023 எடுத்துக்கோங்க. ம். அது ஒரு சாதாரண எல்லினோ ஆண்டு. ம். அப்போ நமக்கு பார்த்தோம்னா பெரிதாக மழைப்பொழிவு இல்ல பரவலா. ஆனா ம். மிக்ஜாம் புயல்ல ஒரு 24 மணி நேரத்துல சென்னை சுற்று வட்டாரங்கள்ல 50 சென்டிமீட்டர் மழை. ம். ம். தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரே நாள்ல 100 சென்டிமீட்டர் மழை. ம். அந்த தூத்துக்குடியில் பதிவான 100 சென்டிமீட்டர் மழை சென்னையில் பதிவானா தாங்குமா? ம். அத வந்து எதிர்கொள்ள முடியுமா? அதற்கான கட்டமைப்பு இருக்கா? ம். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கா? ம். அப்படிங்கிறதெல்லாம் தற்போதே பரிசீலித்துக் கொள்வது நல்லது. இந்த வடகிழக்கு இந்த இது ம். நம்ம வந்து இது வந்து ஒரு அச்சமான செய்தியா எடுத்துக்காம, ம். விழிப்புணர்வோட முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது. ம். அந்த சூழல் இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லினோ, சூப்பர் எல்லினோ ஆண்டுகள்ல எப்போதெல்லாம் தீவிரமான மழை நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்குன்னா, அது சூப்பர் எல்லினோ ஆண்டுகள் தான். ம். ம். இப்ப இருக்கக்கூடிய சூப்பர் எல்லினோ இதுவரைக்கும் உலகம் பார்க்காத சூப்பர் எல்லினோவா நவம்பர்ல ஆகிருக்கு. ம். அப்போ ஒரு சுனாமி ஏற்பட்ட பிறகு தான் சுனாமியின் தாக்கம் பத்தி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சுச்சு. ம். அப்ப இது போன்ற ஒரு பெருநிகழ்வுகளுக்கு அரசு தரப்புல முழுமையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது வரவேற்கத்தக்கது. கடந்த காலங்கள்ல வடகிழக்கு பருவமழையின் போது புயல்கள் வங்கக்கடல்ல உருவாகக்கூடியதோ, அல்லது இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல உருவாகக்கூடியதோ, அதனால ஏற்படக்கூடிய தாக்கமோ சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல அதிகமா இருந்திருக்கு. இப்ப இந்த முறை சூப்பர் எல்னினோ காலம். மற்றொன்று எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மழைப்பொழிவும் எதிர்பார்க்கக்கூடிய காலம். இதே சூழலை தொடர்ந்து புயல்கள் உருவாகக்கூடிய வீதம் எப்படி இருக்கும்? ஏன்னா வழக்கமா புயல் உருவாச்சுனாலே ஒடிசா, புவனேஸ்வர் பகுதிகளில் கரையை கடக்கும் பெரும்பாலான பகுதிகள். ஆனா தமிழ்நாட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில புயல்கள், அந்த புயல்களும் கூட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூப்பர் எல்னினோவுடைய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் புயல் உருவாகக்கூடிய விதமோ, அதனால பாதிப்போ எப்படி இருக்கும்? முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? கண்டிப்பா. இப்ப அக்டோபர் மாதம் அரபிக்கடல்ல புயல்கள் உருவாக சாதக நிலை காணப்படுது. ம். அக்டோபர்ல பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவும், ம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின்பும் ம். அரபிக்கடல்ல ஓரிரு புயல்கள் உருவாகும். ம். ஆனா அரபிக்கடல்ல உருவாக புயல்னால இந்தியாவின் நிலப்பகுதிக்கோ அல்லது நமக்கு நிலப்பகுதிக்கோ தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது ம். கடல்ல இருந்துட்டு போயிடும். ம். நமக்கு வங்கக்கடல் காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். ம். மறுபுறம் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு வலு குறைந்த சலனங்கள் தான் அதிகமா இருக்கும். ம். தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்பு. ஒருவேளை புயல் உருவானாலும் அது கடந்த காலத்தை போல கிட்டத்தட்ட கடந்த ஒரு 7 ஆண்டுகளா நமக்கு வந்து காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயல்கள் உருவாகல. ம். அது 8வது ஆண்டா இந்த ஆண்டும் காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயலுக்கான வாய்ப்பு இல்லை. ம். அதாவது நமக்கு தானே, வர்தா, கஜா மாதிரியான காற்று பாதிப்பு இந்த வருஷம் இருக்காது. ம். அது புயல்கள் உருவானாலும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்களா இருக்கும். இப்போ ம். புரேவி, நிவர், ம். ஃபெஞ்சல், மிக்ஜம், இது மாதிரி நிசா, இது ம். மாதிரியான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு உருவாவதற்கு ம். வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத்தனை நாட்களாக நம்ம மழை இல்ல, வறட்சி நீடிக்குது, அதிகமான வெயில் இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் ஓரளவு நிவாரணியா வடகிழக்கு பருவமழை இருக்க போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதையும் தாண்டி ஹேமச்சந்திரனுடைய வார்த்தைகள்ல இருந்து வடகிழக்கு பருவமழை நம்ம ரொம்ப எச்சரிக்கையா தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்க எச்சரிக்கிறீங்க. நன்றி திரு ஹேமச்சந்திரன். நன்றி.